நாமக்கல்லில் டேக்வாண்டோ போட்டியில் பங்கேற்க வந்த பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த பயிற்சியாளரை போலீசார் போக்சோவில் கைது செய்திருக்கிறார்கள். மாணவியிடம் அத்துமீறியவர் சிக்கியது எப்படி? நாமக்கல்லில் தனியார் பள்ளி ஒன்றில் கடந்த டிசம்பர் மாதம் டேக்வாண்டோ போட்டிகள் நடைபெற்றன. பல்வேறு மாநிலங்களில் இருந்து 800க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் இந்த போட்டியில் பங்கேற்றனர். இந்த போட்டியில் பங்கேற்க கோவை தனியார் பள்ளி மாணவி ஒருவர் தனது தந்தையுடன் சென்றிருந்தார். பின்னர் மாணவியும் அவரது தந்தையும் தனித்தனியாக தங்க வைக்கப்பட்டனர். இதனிடையே தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து மாணவி ஒருவருடன் பயிற்சியாளராக அங்கோத்து லக்ஷ்மண் என்பவர் வந்திருந்தார். இவர் கோவை +1 மாணவியிடம், "நீ அழகாக இருக்கிறாய், உனக்கு நன்கு பயிற்சி அளித்து அதிக பதக்கங்களை பெற வைக்கிறேன்" என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். மேலும் தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியதாக தெரிகிறது. அதற்கு மாணவி மறுத்துள்ளார். இதனிடையே டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி இரவு தான் தங்கியிருந்த விடுதியில் இருந்து தந்தையை பார்க்க மாணவி சென்றார். அப்போது பயிற்சியாளர் அங்கோத்து லக்ஷ்மண் மாணவியை பிடித்து இழுத்து ஒரு அறைக்குள் தள்ளி தாக்கியதோடு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அதிர்ச்சியில் இருந்த மாணவி பெற்றோரிடம் தெரிவிக்காமல் இருந்து வந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாணவிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனால் மாணவியின் தாயார் கோவையில் உள்ள மருத்துவமனைக்கு மகளை அழைத்து சென்றார். அங்கு பரிசோதனையில் மாணவி 2 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மாணவியிடம் கேட்டபோது தெலுங்கானா பயிற்சியாளர் தன்னை பலாத்காரம் செய்ததாக கூறியுள்ளார். இது குறித்து மாணவியின் பெற்றோர் நாமக்கல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அங்கோத்து லக்ஷ்மண் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். அவரை நாமக்கல் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.